இந்த தமிழ்நாட்டில் மிக மோசமாக அவங்களை பற்றின ஒரு பார்வை இருக்கு. இதை தகர்த்தெறிய வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் என்கிற அந்த நூலை தொகுத்த இறைவன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களின் பணி மிகப்பெரிய பணி. இவ்வளவு சான்றோர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களை பற்றி வெளியே தெரியாது. இனி வெளியில் வர வேண்டும். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம் என்ற கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் பத்மனன். நான் திரைத்துறைக்காக தான் சென்னைக்கு சென்றேன். 2009ஆம் ஆண்டு ஈழப்படுகொலை என்னை மாற்றியது. அதுவரை என்னுடைய பார்வை வேறு மாதிரியாக தான் இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் சாதி கிடையாது, மற்ற மாநிலங்களுக்கு பற்றி எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் சாதிகள் சாதியற்றவர்கள். இந்த சாதியை இல்லாமல் செய்ததால் தான் தமிழகத்தில் வன்னியர்கள் இந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தமிழர்கள் என்று தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஏன் அந்த தமிழை காக்க இந்த அரசு வரவில்லை அப்படின்னும் பொழுது இங்கே ஆண்டவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். எப்படி ஐயா திமுகவில் இருந்து வெளியில் வந்தாங்க, அது மாதிரி 2009ஆம் ஆண்டு இவர்கள் தமிழர் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்து வெளியே வந்தாங்க. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமூகங்கள் அனைவருமே வன்னியர்கள் மீது காழ்ப்புணர்வு உள்ள காரணம் என்ன அப்படின்னா, வன்னியர்கள் தான் ஆண்ட பரம்பரை. காலங்காலமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் வாழ்ந்தவர்கள் வன்னியர்கள். இந்த வன்னியர்கள் உணர்வு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே திராவிடம் என்ற ஒன்றை கொண்டு வந்து நீ திராவிடம் நானும் திராவிடம் சொல்லி நம்ம தலையை உலகாட்சிட்டு இருந்தாங்க. இந்த செய்திகளை நாங்கள் 2009 தெரிந்து கொண்டது. திராவிடத்தால் நமக்கு என்னென்ன தீமைகள் நடந்தது, இந்த திராவிடத்தில் வெளியில வாங்க, நம்ம சாதி போடுது அப்படின்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு வன்னியர் மகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு பூஜை போட்டு படம் தொடங்கிட்டோம். படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த படத்தை எடுக்காதீங்க, என்ன பேர் மாத்துங்க அப்படின்ட்டாங்க. சொன்னது வேறையாக அது நம்ம ஆட்கள் தான். 2016ஆம் ஆண்டு தேர்தல் நமக்கு எல்லாரும் வாக்களிக்க போறாங்க, அதனால தயவுசெய்து இந்த பேரை எடுத்துருங்க அப்படின்னா, இல்ல நான் அந்த பேர் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு படத்தை நிறுத்திட்டோம். அதுல அந்த தயாரிப்பாளர் இறந்து போயிட்டார். அதன் பிறகு இந்த சமூகம் இந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளி இருக்கு அப்படின்னா நான் முன்னேறணும். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு முன்னேறினாதான் நாம் எதையும் சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுனால வணிகத்தை ஒவ்வொருவரும் கையில் எடுக்க அப்படின்னு சொல்லி வன்னியர் வணிகம் எப்படி ஐயா படையாச்சார் 52 தேர்தலில் வன்னியர் வாக்கு அந்நியர்கள் என்று சொன்னாரோ, அதே போல் வன்னியருடைய வணிகம் வன்னியருக்கு. வன்னியர்கள் எங்க வணிகம் பண்ணாலும் அவங்க கிட்ட வாங்க இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கோட்பாடு கொண்டு வந்தோம். அது 2019ஆம் ஆண்டு வன்னியர் கையேடு என்று ஒன்று கொண்டு வந்தேன். அது இதுவரை ஆண்டுக்குள்ள நான் தொடங்கிய பிறகு இன்னைக்கு இந்த வன்னியர் வணிகம் விழிப்புணர்வு இருக்கு, மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து ருத்ரசேனை அப்படிங்கிற திரைப்படம் நம்மளுடைய மக்களின் பங்களிப்போடு வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இன்றைய அரசியலுக்கு அந்த திரைப்படம் மாற்றும். ருத்ரசேனை அந்த திரைப்படம் இப்ப மக்களின் கூட்டு முயற்சியில தான் எடுத்துருக்க. விரைவில் அந்த படம் வெளியே கொண்டு வரும். அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.